ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்று அன்னதானம் ஐயாவுடைய குடும்பத்தினர் கொடுக்குறாங்க. 200 பேருக்கு இன்னைக்கு அன்னதானம் ஏத்துட்டு இருக்காரு ஐயா. மதியழகன் ஐயா அவங்க குடும்பத்தினர் கொடுக்குறாங்க. பல்லாண்டு வாழணும், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய நம சிவாய. ஐயா வாங்க ஐயா, வாங்கி கொடுங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. நல்லா இருக்கணும், வேண்டிக்கங்க. நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஐயாவுடைய குடும்பத்தினர் சார்பாக அன்னதானம். ஓம் நம சிவாய. நமச்சிவாய ஐயா, நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நம சிவாய. வாங்க வாங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாங்கி ஒரு சாப்பாடு கொடுத்துவா. ஒன்று வாங்கிக்கப்பா. ஆம்புலன்ஸ்காரங்களுக்கு கொடுத்து இப்படி வந்து வாங்கிக்கோங்க. ஆம்புலன்ஸில் போகிறவங்க ஐயா வாங்கிக்கலாம். நீங்கள் கொடுங்க. இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. போலாங்களா ஐயா? ஐயா நமச்சிவாய நமச்சிவாய. ஐயா தான் இன்னைக்கு அன்னதானம் 200 பேர் கொடுக்குறாரு. ஐயா தான் அன்னதான பிரபு. ஐயா நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சந்தோஷம். நல்லா இருக்கணும் ஐயா. ஐயாவுடைய குடும்பத்தினர் நல்லா இருக்கணும், வேண்டிக்குங்க. சரிங்களா? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஐயா காரியங்கள் அனைத்தும் விபீனம் இல்லாமல் அண்ணாமலை எங்களுக்கோசம் கஷ்டப்படுறாங்க. நீங்க என்னைக்காவது போயிடுவீங்க, இன்னைக்கு இருப்பீங்க, நாளைக்கு போயிடுங்க. இவங்க என்னைக்கு எங்களுக்கோசம் கஷ்டப்படுறவங்க. ஐயா மாதிரி ஆளுங்க கொடுத்தாதான் ஐயா கொடுக்க முடியும். அவர் இன்னைக்குன்னா அவர் இதோட 2-3 வாட்டி தொடர்ந்து கொடுத்துருக்காரு. அதனால ஒண்ணு அதெல்லாம் பார்க்க மாட்டோம். பாடுபட்ச கஷ்டம்லாம் பார்க்க மாட்டாங்க. கரெக்டா டைம்னா சாப்பாடு கொடுப்பாங்க. நாங்க அவ்வளோ வாங்கி சாப்பிட்டுருவோம். சரி. அதுவும் சாப்பாடு நல்லா இருக்கும். கிட்ட கீரை சாதம் இது மாதிரிலாம் நல்லா கொடுப்பாங்க. சரி வாங்க ஐயா. நன்றி ஐயா. தினசரி அன்னதானம் ஐயா. நம்ம ஊருக்கு போனா கூட இங்க அன்னதானம் நடந்துட்டு இருக்கோம். நம்ம இந்த ஆளு இப்ப நீங்க 200 பேர் கொடுக்குறீங்களா, இந்த 200 பேருக்கு ஆளே இல்லைன்னா கூட ஆட்டோல கொடுத்து அனுப்புவோம். நம்ம ஆளே இல்லைனாலும் இங்க நடக்கும். உண்டு. ஆமா, 5 இயர்ஸா ஒரு நாள் கூட தவறாம கொடுத்துட்டு இருக்கோம் ஐயா. ஒரே இடத்துல இருந்து கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி மூவபிள்லயே கொடுப்போம். இது எதிர்பார்த்து இருப்பாங்க. இப்ப அவர் சொல்றாருல்ல, அவர் சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு. அது தெரியல, ஏதோ ஆர்வ கோளாறுல பேசுறாங்க அவங்க. உங்களை மாதிரி ஆட்கள் இல்லைன்னா எங்களால முடியாதுங்க ஐயா. என்ன ஐயா சொல்றது? ஓம் நம சிவாய. வாங்க ஐயா, வாங்க இப்படி வந்துருங்க. ஓம் நமச்சிவாய நமக. ஐயா இன்னைக்கு ஐயா ஒரு 200 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கணும் ஐயாவுடைய குடும்பத்தினர். 50 பேருக்கு இன்னொருத்தன் கொடுக்குறாங்க. அது நான் பேர் சொல்றேன் அப்புறமா. நமச்சிவாய. நல்லா இருக்கணும் ஐயா. ஓம் நமச்சிவாய. சந்தோஷம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வர சொல்லுங்க. ஓம் நம சிவாய. நமச்சிவாய. தாத்தா என்ன தாத்தா, நல்லா இருக்கீங்களா? அதுதான் நானும் கேட்டேன். இவ்வளவு நாள் ஆள் எங்க போயிருந்தீங்க? எங்க போயிருந்தீங்க? ஓ, சேலம் அந்த சொந்த வேலைக்கு போனீங்களா? சரி. சிவாய. சரி. வாங்கிக்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. தக்காளி சாதம் இல்லை, இன்னைக்கு வந்து காரக்குழம்பு, தயிர் சாதம், பொரியல், பீட்ரூட் பொரியல், ஊறுகாய், வாட்டர் பாட்டிலோட கொடுக்குறோம். எத்தனை? ஒண்ணா? ஒன்று மட்டும் கொடுப்பா. காரக்குழம்பு ஒன்று வேணாமா? சரி, வாங்க. தரேன். இருங்க, வர ஒரு ஐயா வந்து தருவார். இருங்க. வாங்க ஐயா, வாங்கி. ஒன்று போதுமா? கொடு. ஓம் நமச்சிவாய. ஐயா இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாரு. நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. ஓம் நமச்சிவாய. வாங்க. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. 2.
ஓம் நம சிவாய நமக. எத்தனை ஐயா? 2. காந்தி தாத்தா அண்ணா எல்சிங்கனே வர 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 உடம்பு முடியலையா? நடந்தா கூட கூட வருதா? நீங்க ஐயா அன்னதானம் கொடுக்குறாரு, நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. ஐயா ஒன்று கொடுங்க. ஒன்று போதுமாப்பா. ஓம் நமச்சிவாய. 2 நமச்சிவாய நமக. 2 ஓம் நமச்சிவாய. ஓம் நம. தாத்தா இரு தரேன், லைனில் நின்னுங்கிறாங்க, கொடுத்துட்டு தரேன். ஓம் நமச்சிவாய. வாங்க நமச்சிவாய. நமச்சிவாய. ஒரு வெள்ளை சாதம் மட்டும் போதுமா? ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனை? 1 மட்டும் போதுங்களா? தாத்தாக்கா வாங்கிக்க தாத்தா. சாமியாருங்களுக்கு தாத்தா இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க, வாழ்த்துங்க. கொடுங்க நான் பார்த்துக்கிறேன். திருப்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், ஈழாயுள், நிறைச்செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று நெல்லுயர்ந்து வாழ்க வளமுடன். திருப்பேராற்றல் இரவும் பகலும் இல்லா, மாறுதலிலும் இல்லா, எழுந்தலிலும் இல்லா, தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிபடுத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். நமச்சிவாய. 1 போதுமா ஐயா? சரி நமச்சிவாய. போயிட்டோம். ஒன்று மட்டும் போதுமா உங்களுக்கு ஐயா? 2 நல்லா 1 போதும். நன்றி. நேற்று நைட்டு ஊருக்கு போயிட்டு வந்தியே, அந்த தூக்கம் ஒண்ணுமா கலையில? இன்னைக்கு 29 செவ்வாய்க்கிழமை. நேற்று நைட்டு ஊருக்கு போனாரு. நேற்று ஊருக்கு போயிட்டு வந்தோம்பா, தமிழருப்பா தேதியெல்லாம் கேட்க முடியாதுன்னாரு. ஊருக்கு வந்துட்டேன். உன்னால பக்கத்து நாட்டுல தேதி கழிச்சிருந்தவங்க கூட கேட்கல பாரு. நீ ஊருக்கு போன வியாதி அவங்களே தொத்திக்கிச்சு பொழுது. வாழ்க வளமுடன். நமச்சிவாய். போலாங்க ஐயா. வரங்க ஐயா, வராங்க. நமசிவாய நமக. இன்னைக்கு ஐயா அன்னதானம் கொடுக்குறாரு. கொடு. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. 2 கொடுங்க. 1 மணி நேரம் பேசிட்டு வந்துக்கிறேன். 1/2 மணி நேரமா? அப்படின்னா பேசுனீங்க 1/2 மணி நேரம்? ஒரு டைம் பேசிட்டேன். அந்த சைக்கிள் என்ன பண்ணீங்க? அது இன்னொரு அடியாருக்கு கொடுத்தேன், முடியாத மாதிரி இருக்கு. அப்படியே அந்த பரவாயில்லையே, அது ஒருத்தருக்கு பயன் போறது. ஹெல்ப் ஆகட்டும் யாருக்கு கொடுத்துட்டேன். சரி. நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டுருந்தீங்கன்னா 1 வாங்கி சாப்பிட்டீங்களா? 1 மட்டும். சரி 1 மட்டும். சரிங்க ஐயா, சந்தோஷம். ஐயா அயல் நாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு அன்னதானம் கொடுக்கறதுக்கு. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. இறைவா. தாத்தா இன்னும் யாரோ எங்கேயோ பார்த்த மாதிரி பதறி எழுதுறாரு. எத்தனை வேணும் உங்களுக்கு? 2. சாப்பிடலையா? சரி வாங்கிக்கோ. வாங்க. நமச்சிவாய். வாங்க ஐயா. நமச்சிவாய். வாங்க. நமச்சிவாய். ஓம் நம சிவாய். 1 போதுமா? 1 போதும். நமச்சிவாய். வாங்க.
எத்தனை சாப்பாடு வேணும்? ஒன்று தான். வாங்க அண்ணா, அந்த பையனுக்கு வாங்கி போய் கொடுத்துருங்க ஒருத்தர். இந்த ஏழு நடக்க முடியாத பையன். தாத்தா தண்ணி மட்டும் ஒன்று கொடுங்க. அந்த பையனுக்கு வாங்கி போறீங்களா நீங்க? கமலஹாசன் நமச்சிவாய ஐயா அன்னதானம் கொடுக்குறாரு இன்னைக்கு. நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. ஓம் நமச்சிவாய. ஒரு தயிர் சாதம் கொடுத்துறா. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய. எங்கன்னா போய் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கி க்ளீன் பண்ணக்கூடாது சாப்பாட்டு, அதுதான் சொல்றேன். இட்லியா? ஓம் நம சிவாய. எத்தனை தாத்தா? 2. ஒன்று ஓம் நமச்சிவாய. கமலஹாசன் மட்டுமா? ஓம் நமச்சிவாய. போஜனம் போஜனம் தமிழையே மறக்க அடிச்சிருங்க. ஒருத்தர் வர இருப்பாருங்க கண்ணை கசைக்குன்னு. ஓம் நம சிவாய. நமச்சிவாய நமக்கு. 2 எடுத்துக்கோங்க. ஒன்று போதுமா? சரி. எத்தனை வேணும்? 2. அவரு அந்த பக்கம் போயிருக்காரு. கலவை சாப்பாடு ஐயா. கலவை சாப்பாடு தயிர் சாதம்ண்ணா. ஓகே, தயிர் சாதம். ஊறுகாய் வேணுமா பொரியல் வேணுமா? ஊறுகாய் மட்டும் வேணும். ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு 2மே. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. நானா? நான் ரொம்ப நாளா இல்லை. கேரளா போய் சொன்னாங்க அம்மா சபரிமலைக்கு. சபரிமலை தான் போயிட்டு வந்தாச்சு. ஆமா. டேய் இன்னொரு ஒயிட் ரைஸ் மட்டும் கொடுத்துட்றா அவருக்கு. டேய் கண்ணா, ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் மட்டும்டா. இவருக்கு 2 வெள்ளை சாதம் கேட்குறாரு. என்ன ஊருக்கு போயிருந்தீங்க? சரி போயிட்டு வாங்க. டேய் ஒரு தயிர் சாதம் கொடுத்துட்றா உங்களுக்கு. இந்தாங்கடா போங்கடா. கொடுங்க. நமச்சிவாய. நீயா தாத்தா? எங்க ஆளை காணோம்? நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்து 10 நாள் ஆகுது. ஆனா நீ இன்னும் சபரிமலைக்கு போயிட்டு வந்துக்கிறியான்னு கேட்டுக்கிறீங்க. சபரிமலையில லட்டு கொடுக்கலையா? எத்தனை ஐயா? பனியன் ஒன்லி மெடிக்கல் கேம்ப். மெடிக்கல் கேம்ப் இல்லைன்னா யாருன்னா கொடுத்தா கொடுப்பேன். பூண்டூருக்காய் வேணுமா? பூண்டூருக்காய் தான் வச்சிருக்கேன். நன்றி. ஒயிட் ரைஸ் 1. அருணாச்சல நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 1. காரக்குழம்பு தான். நீங்க எங்க சாமியாரா இருக்கீங்களா? இங்கேயா? எவ்வளவு நாளா இருக்கீங்க? 3 வருஷம். ஆமா, நீ காப்பு கட்டுறாங்க. சித்தல்ல ஊத்திடுவாங்க கூட. வைகாசி 3 வேறு கல்லவெட்டி பிள்ளைக்கு போன் போட்டு கேட்டேன். அவங்க தான் இப்போ பெருமை 4ஆம் அன்னைக்கு கொடி கட்டுறாங்க. கொடி கட்டு போலாம்.
பயிரில் வாங்கலாம் பால் இருக்குதானே பால் எடுத்துக்கலாம் ரைட்டு இது பால் இருக்குங்க எத்தனை ஐயா? ஒன்று எல்லாம் வாங்கிட்டு போய் தான் வாங்கிக்கிறேன் ரெண்டா? என்ன அது பால்? டீ கொடுக்குறீங்க எங்க? போயிட்டு வாங்க நமச்சிவாய். ஒரு தயிர் சாதம் ஒன்று கொடு. போயிட்டு வாங்க, சாமியார்கள் கொடுக்குறது. போயிட்டு வாங்க. பாதுஷா ரெண்டா? கூட தெரியும், இது போய் பார்த்தா தெரியுங்க, ஏமாத்திட்டே. சபரிமலையில் வேணா நான் வேணா அல்வா வைக்கிறாங்க பாட்டி. இது கூட்டு கொடுக்கலையா? சபரிமலையில் எங்க அல்வா விற்கிறாங்க? தெரியாதா? நான் டூர் வண்டி ஓட்டுவேன், தெரியாது. சபரிமலை அல்வாலாம் விற்கல. சபரிமலைக்கெல்லாம் கீழே போன பிறகு தான் அந்த சிப்ஸ், நேந்திரம் சிப்ஸ் அப்புறம் தான் கண்ணில் பார்க்க முடியும். எங்கேயுமே இல்லையே. ஏமாத்திட்டுனா போய் ஐயப்பன் கோயில் அந்த இவங்களை கேளு, ஏன் அல்வா வைக்க மாட்டீங்கன்னு. அவரு அப்பப்போ ஞாபகம் எடுத்துட்டு என்ன ஞாபகப்படுத்த போறீங்க? யூடியூப் வச்சாங்க, மறந்துட்டாங்க. நீங்களும் மறந்துட்டீங்களே. பாதுகாப்பு அவருக்கு பாதுஷாமாம்மா வாங்கி கொடுத்துருமா. நீங்க வாங்கிட்டு வேற யார் வாங்கி கொடுக்கணும்? யூடியூப்காரங்க வந்து வாங்கி யூடியூப்காரங்க வந்து வாங்கி கொடுக்கணுமா? யூடியூப்காரங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க. சரி பாதுஷா நீங்களா? வண்டி உண்டா? வாங்கிட்டியா? ஓ ஆமா ஆமா சொல்லுங்க. நீ சொன்ன உடனே அவர் பாவம் ஒரு வண்டி எடுக்கிறாரு. தாத்தா சொன்ன உடனே அவர் வண்டி எடுக்கிறாரு. வண்டி உண்டான்னு கேட்டு நீ இல்ல ஆமான்னு சொல்றதுக்குள்ளேயே வண்டி எடுக்கிறாரு. பேச்சே வர மாட்டுதா? எத்தனை ஐயா? ரெண்டு. இது எத்தனை வண்டி தாத்தா வச்சிருந்த ஊர்ல? என்னென்ன வண்டி வச்சிருந்தா? எமகா, டிவிஎஸ், அப்புறம் இப்போ அந்த வண்டியில யார் ஓட்டுறத? ஓஹோ, ஊர்ல இருந்து வண்டியை வரும்போது ஒரு வண்டி எடுத்துன்னு வரது இல்ல? ஏன் தாத்தா? அதான் சொல்றேன், ஊர்ல இருந்து வண்டியை ஒரு வண்டி எடுத்துன்னு வரது இல்ல எங்களுக்குன்னு? இவருக்கு போடுறா டிக்கெட் தாத்தாக்கு. பொரியல் வாங்க மாட்டார். பொரியல் வேணுமா? நமச்சிவாயம். 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 ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். வாங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. வாங்க வாங்கிக்கோங்க. அந்த தாத்தா உயிரோட இருக்குதா இல்லையா? ஒரு தாத்தா அப்படியே பொறுமையா நடந்து வருமே, சாப்பாடுலாம் சேர்த்து வைக்குமே. இட்டு போனாங்களா? இட்டு போனாங்க. இருக்கிறாரா இல்லையா? ஒளிவிலுக்கு தான் அப்படி சொல்லியா? நீ அனுப்பி விட்டதை பார்த்தா வேகமா சொன்னிய. நீ அனுப்பி விட்டாச்சுன்னு. உங்களுக்கு எத்தனையா? அவர் பின்னாடி ஒருத்தர் மறைச்சுங்கிறார் பேரு. அது சொல்லிட்டுமா, ரகசியத்தை வெளியில சொல்லிட்டோமா, அதனால கோபத்துல இருக்கிறாரு. நான் கார் வாங்கினது ஏன் சொன்னீங்க? எல்லாம் கேக்குறாங்க. ஒரு ரவுண்டு கொடுங்க, ஒரு ரவுண்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுதான் யார்ட்டையும் எல்லாமே இருந்தேன். நீங்க ரெண்டு எல்லாருமே வண்டியாக எல்லாமே ஆளுக்கு ஒரு டயரை கட்டி கொடுங்க. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். 2 2
ஓம் நமச்சிவாய. எத்தனை தாத்தா? 2. எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சா? எல்லாருமே வாங்கின கார் வாங்கினது தெரிஞ்சிச்சா? அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அவருக்கு தெரியாம தான் நான் வாங்கினேன். அவருக்கு தெரியாம உங்க மீசில இருக்கிற நடுவுல இருக்கிற முடி கூட வளராது. அதெல்லாம் அந்த முடி கூட கீழே இறங்காது. கரெக்ட் பண்ணிக்குவேன். எப்படி அவரோட திருமண பக்கம் பார்த்து அப்ப கரெக்ட் பண்ண தெரியாதா? நீ வாங்கிருக்க என் பிள்ளை என்ன கூட எனக்கு தரமாட்டேன். அவருக்கும் தரமாட்டேன். அப்ப நான் பரவாயில்ல தரமாட்டேன். தரமாட்டேன். வண்டி ஓட்ட தெரியாது உனக்கு அப்படின்னு சொல்லி. வண்டி ஓட்ட தெரியாது. தரேன். ஒரு வெரைட்டி ரைஸ் கொடு. ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு ஒன்று கொடு சாப்பாடு. ஒயிட் ரைஸ் ஒன்று கொடு. என்ன பாப்பா? தரேன். வாமா. தயிர் சாதம் ஒன்று கொடுத்துறேன் அந்த பிள்ளைங்களுக்கு. ஒரு தயிர் சாதம் கொடுத்துரும். ஊறுகாவோட கொடுத்துரும். போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய. என்ன தாத்தா தலைக்கு ஸ்டாண்ட் வச்சுன்னு தூங்குறா? தாத்தான்னு கூப்பிட்டா கூட நல்லா வாட்டமாகுது அது தூங்குறதுக்கு. இதே போல ஆறு அடிப்போம், ஏந்திரிக்க மாட்டீங்க. அப்புறம் போயிட்டா ஐயோ நான் அன்னைக்கு போறா பட்னின்னுவீங்க. சாப்பிடுங்க, நல்லா இருக்கணும் ஐயா, வேண்டிக்குங்க. நமச்சிவாயம். அவருக்கு 2 வெள்ளை சாதம் கொடுத்துட்றேன். ஓம் நம சிவாய. நம்ம ஏற்றவாதம் குறையற்ற சுமத்தாகட்டும். உங்கள் சேவையை மீண்டும் தொடர்ந்து. ஓம் நம சிவாய. தாத்தா மரத்தை தாங்கி பிடிச்சது போதும், வீந்துற போது. என்ன உட்காந்து தின தூக்கம்? வெயிலுக்கு நல்லா இருக்குது. நடு ரோட்ல உட்காந்து சேர் போட்டு தூங்க. அதிக நேரில் உட்காந்து தூங்குறா. சரி சாப்பிட்றியா? பட்டுமா? வாங்க ஐயா. ஐயா வாங்க. நமச்சிவாய. புருஸ்லி எங்க மாமா வந்தாரு? புருஸ்லி அங்கே போவாங்க. தாத்தா விசித்திரமான ஆறுனா இதுனா ஆறுநிலையே விசித்திரமான ஆறுன. அது ஆறுநிலையே அது ஒரு தனி கலை இருக்குது. அதுல என்னன்னு சொல்லுது அந்த ஆறுன? இல்ல சாமி, அது இருந்தாலும் அது ஒரு ஏஆர் ரஹ்மானி இளையராஜா ஒன்னா மிக்ஸ் பண்ணி போட்ட மியூசிக் அது. ஐயா வா வணக்கம். எனக்கு ஒண்ணு ஐயா. நமச்சிவாய். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கிறோம். நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணணுமா சார்? சரி. சார் அன்னதானம் கொடுக்குறாரு சார். சாரை வாழ்த்துங்க சார். கண்டிப்பாக வாழ்த்துங்க சார். நல்லா இருக்கும். போட்டுன்னே இருந்து நாங்கள் சாப்பிட்டுனே இருக்கோம். பணம் வந்துன்னே இருக்கும். 500 ரூபாய் இல்லாமல் போட்டு வெட்டில நோட்டு வெட்டுறது.
நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க, எப்படி ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. நமச்சிவாய ஐயா, வாங்க ஐயா, வாங்க ஐயா. வராரு 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 வராருங்க ஐயா. ஒன்று மட்டும், ஒன்று போதுமா? ஒன்று போதும். இருங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி நிறுத்திடுறாருங்க, கால் சுடுது. இரு ஐயா, இருங்க ஐயா, இருங்க ஐயா. இல்லை ஒன்றும் பின்னாடி போயிடுறாருங்க. கால் ரொம்ப சுடும் அது. என்னவாம்மா பத்தில் உடம்பு சரியில்லையா? அதனால தான் கை தாங்களா போச்சுன்னு வரையா? கொடுங்க, இப்படி கொடுங்க. நமச்சிவாய. அவருக்கு தான் இடம் கேட்டாரு, அதில் தூரம் வந்திருக்கோம். எங்க வேணுமா 6 அடி இடம்? 5 அடியில் தான் இருக்கு அப்படின்னுச்சு. ரெண்டு கொடுத்துருங்க. என்ன உடம்பு சரியில்லை உங்களுக்கு? ஜுரம் வந்துச்சு. ஐயோ, ஒரு மகாநாடு விஷயமா அமெரிக்கா போயிருந்தேன். எப்போ போனீங்க? இந்த நான் நைட்டு போனேன். நேற்று காலையில் தான் நைட்டு கிளம்பி வந்தேன். தண்ணி மாற்றி குடிச்சிருப்பீங்க. அது ரொம்ப உடம்பு டயர்டாகி போய் படுத்துட்டேன். அமெரிக்காலேருந்து எப்போ வந்தீங்க? காலையில் வந்தீங்க, ஒரு 7 மணிக்கு வந்து. 7 மணிக்கு. தனி விமானமா? தண்ணி எப்பயுமே தனி விமானம் தான். ஐயா சிங்கப்பூர்ல இருக்காரு. சரிங்க ஐயா. உங்களுது எங்க இருக்குது இடம்? உங்களுது அமெரிக்காவில் வெள்ளமாடிய பக்கத்தில். சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கியா? சிங்கப்பூர்ல பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கு. முஸ்லம்பட்டியில் இருக்கல அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் பக்கத்தில் எந்த இடத்துல? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கொஞ்சம் வலது பக்கம். வலது பக்கம். இப்படி சொன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வேற என்ன சொல்லுங்க. அதான் இவ்வளவு இடம் வச்சீங்கன்னா 5 அடி 6 அடி இடம் கட்டினுக்கிறீங்களா? எனக்கு இல்லை, நம்ம சாதிகளுக்கு திருவண்ணாமலையில 5 அடி போவோம். நீங்க பிளான் பண்றத பார்த்தா வேற ஏதோ பிளான். இல்ல நம்ம சாதுக்களுக்கு அவரு சொல்ற ரகசியம் பாத்தீங்களா? அவர் ஏதோ உங்களை கூப்பிட்டுக்கிறாரு, எதுக்கும் போயிடாதீங்க, 5 அடி மட்டும் இடம் கட்டுக்கிறாரு பாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 5 அடி 6 அடி இடம் கட்டுக்கிறாரு. 6 அடி கேட்டாரு, நான் தான் 5 அடியில இருக்குது, டம்மோட அழைச்சி இறக்கிறேன் அப்படின்னு. நிதி விஷயமா சொன்னீங்க. அது நல்ல வேலைக்கு ஐயா பிளைட்ல போயிட்டு இருக்கும்போது ரெக்க சுத்தமாகி போச்சு. அந்த வேலைக்கு கையில ஒரு பேரிங்கும் கிரீஸும் கொடுத்துட்டாப்ல. ஒரு டக்குன்னு ஒரு 10 லட்சம் சம்பளம் வாங்குறல, பின்ன அதை கூட கொடுக்க மாட்டியா? ஒரு குச்சி வச்சு தட்டி விட்டேன், ஓடிடுச்சு. இல்லைன்னா கடலுக்குள்ளேயே விழுந்துருப்பீங்க. அது கடல் தான் உங்க இடமாச்சா? விழுந்தா கூட அங்கதான். நல்ல வேலைக்கு ஐயா கொடுத்துட்டாப்ல, கிரீஸும் பேரிங்கும் கொடுத்துட்டாப்ல. 2 நாளா அது அமெரிக்கா விஷயமா போயிருந்தீங்க? 3 நாள் ஆச்சு. ரெக்கையில பேரிங் போயிடுச்சா? ஆமாங்க ஐயா, அந்த ரெக்கையில பேரிங் போயிடுச்சு. ஆனா முன்னாடியே உனக்கு தெரிஞ்சுக்குது பாரு, பேரிங் போயிடும் கிரீஸ் போடணும்னு. அவரும் ஒரு மகா சித்தர் தான் போல இருக்குது. 8 வருஷம் 7 வருஷம் ஐயா அடுத்த வாரம் ஐயாவையும் தம்பியும் கூட்டிட்டு இப்பயே கூட்டிட்டு போங்க ஐயா. சரி, ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. யாராவது ஒரு ஸ்பான்சர் பண்ண எனக்கு புக்கு வாங்க. என்ன புக்கு? வைத்தியர், ஐயாரு, சுத்தர், ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு வேப்பங்கன்று ஒன்று வாங்கி கொடுங்க ஐயா. நாளைக்கு நான் ஒரு வேப்பங்கன்று வாங்கி நடப்போறேன். இப்போ ஆல்ரெடி ஒரு வேப்பங்கன்று நட்டுருக்காங்களே, அது ஒன்று நான் தான் சாமி நட்டேன். சரி இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சரி ஐயா, நான் யாருன்னா கேட்டு சொல்றேன் நான். சரிங்களா? கேட்டு சொல்றேன். அதான் ஐயா கேட்டு சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்க இப்ப கேட்ட மாதிரி அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க. படிக்கலாம் கூட சும்மா உட்காந்து பக்கத்துல தலைமையில வைக்கிறதுக்காக கேட்பாங்க. அதனால நான் கேட்டு வேணா சொல்றேன். படிக்கிற கேட்கிறேன். சரிங்க. நம்மகிட்ட என்ன புக் இருக்கா? என்ன புக் இருக்கு பாத்து. என்ன புக் இருக்குதோ நாங்க கொடுக்குறோம், அதை படிங்க. அடுத்தது இது வள்ளலார் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. உட்காந்துங்க. வேப்பங்கண்ணா? ஆமாங்க, வாங்கி கொடுக்குறேன். நாளைக்கு நான் ஒன்று வாங்கி நடப்புறேன். நீங்க ஒரே இடத்துல 2 வேப்பங்கன்று நட்டா நல்லா இருக்குமா? ஐயா ஒன்று மிஸ் ஆனால் ஒன்று எந்திரிச்சிருங்க ஐயா. அப்போ என்ன சொல்லுவீங்க? எந்த வளரலன்னா பத்தியா நான் ரொம்ப நல்ல வேண்டாம், அதனால நான் வச்ச வேப்பங்கன்று வளர்ச்சின்னு என்னைக்குமே வாழ்க்கையில் அப்படி நினைக்கவே மாட்டேன். எல்லோரும் நம்ம கூட நினைக்கணும் சார். இப்போ அடுத்தது எங்கே போறீங்க ஐயா? அடுத்து ஐயாவை கூப்பிட்டு இங்கே ஒரு 5000 கோடி நிதி கட்டுருங்க. கடைசி வரைக்கும் நிதி தேடி தான் போய் நிற்கிறீங்க. அதான் ஐயா, அதை வாங்கி எல்லாரும் கொடுத்துனுக்கிறீங்க. அதான் ஐயாவா உங்களுதுன்னு சொத்து பத்து பணம்லாம் இது இல்லையா? எனக்கு எல்லாமே இருக்கே, எனக்கே கணக்கு தெரியல, எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு எனக்கே தெரியல. ஐயாவுக்கு ஒரு ஆளுக்கு தான் தெரியும். கம்ப்யூட்டர் லேப்டாப்ல தட்டினா தெரியும், அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஐயாவும் தம்பியும் கூட்டி அடுத்த வாரம் கொடுத்துப்போம். வர்றதுக்கு ஒரு 3 மாதம். அந்த மாடு ஏதோ கண்ணு போடுதா, ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருவான். சரிங்க, போயிட்டு வரேன். என்னடா மாடு கண்ணு போடுது, அதுக்கப்புறம் போறியா?
மாடு விற்கணும் நீ, அதுக்கப்புறம் போறியா? கண்ணு போடுறதுக்கு அப்புறம் போறான். ஆமா, போயிட்டு வந்து தம்பியும் கூட கூட்டுங்க. ஐயாவும் கூட்டு போறேன். கூட்டுங்க. ஒன்றும் வருஷம் இல்லை, வாய்ப்பே இல்லை. சரிங்க ஐயா. வாங்கி வச்சுட்டேன். சரிங்க. நான் ஐயா இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாதா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, ஐயா தான் எனக்கு மெயின். ஐயாவும் தம்பியும் மெயின். எங்கண்ணா எதனா கம்பெனிட்ட போறாரு, வீடியோ ஆதார் தொடங்கிது. ஐயா நீங்க எப்படி எப்படி ருத்ராட்சம் வித்தாரோ, இந்த ருத்ராட்சத்தை போட்டா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எதனா ஒரு அம்மகளை பண்ணி கம்பெனிட்ட போறாரு. ஆதாரத்தோட ஐயா கிட்ட எல்லாமே என்னுடைய எல்லா அனைத்தும் ஐயாக்கு தான் தெரியும். எந்த போனாலும் பயமா இருக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணு. ஐயா நீங்க கார் ஓட்ட நீங்க ட்ரைனிங் கத்துக்கங்க ஐயா. கார் இப்ப நம்ம அங்க டூட்டில ஜாயின் பண்ணி ஒரு கார் கொடுத்துருவோம். ஏன்னா கார் நீங்க மெயினா ஓட்ட. ஏன் அதுக்கு ஒரு டிரைவர் கொடுக்க மாட்டீங்களா? கார் மட்டும் தான் கொடுப்பீங்க. ஐயா தான் ஓட்டும். ஏன் ஃபாரின் கார் அது எல்லாரும் ஓட்ட முடியாது. ஐயா கொஞ்சம் ட்ரைனிங் கத்துக்கங்க ஐயா. இங்க இருக்கிற கார் ஓட்டுற கம்பெனி கத்துக்கணுமா இல்ல அங்க ஃபாரின் கார்? ஃபாரின் காரா இங்கே கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தாலே போதும். நீ அங்க நம்ம கோயில்ல ஆயிரங்கால் மண்டபம் இல்லை, அதுக்கு முன்னாடி வித்துன்னு இருப்பாங்க, அதை வாங்கி ஃபர்ஸ்ட் கத்துக்கோ. ஃபாரின் காரா பார்த்து வாங்கு. என்ன? சரிங்க சரிங்க. கூட்டின்னு போறீங்களா? 6000 கூட்டு போறேன். ஐயா பிறந்த நாள் கொண்டாடி முடிச்சிட்டீங்களா? ஐயா அது பொண்ணுலாம் சேர்த்து கொண்டாடி. இல்ல பிறந்த நாள் கொண்டாடலையா? இப்ப இல்ல ஞாயிற்றுக்கிழமை போடுற நீங்க 6 லட்சம் பேருக்கு சாப்பாடு. இப்போ வந்து 51 வயசுல வந்தேன். இப்போ 53 ஆகுது. பிறந்த நாளையும் பொண்ணு விழாவும் சேர்த்து கொண்டாடலாம். கொண்டுடுங்க. சரி கொண்டாடிடுங்க. கொண்டாடிடுங்க. மாமா இவர் ஃபோன் நம்பர் மட்டும் வாங்க. இல்ல ஃபோன் நம்பர் கொடுங்க. ஐயாட்ட இருக்கு என் ஃபோன் நம்பர். ஃபோன் போடு. அமெரிக்கால இருக்குதுன்னு வரும் இல்லையாப்ப? இல்லைங்க சார். நெசமா? உண்மையிலே இல்லை சார். சரி போனே எல்லாம் எப்படி அவரை கான்டாக்ட் பண்ணுவீங்க? இது ஐயா நம்பர் எனக்கு தெரியும். கோடு வேட என்னக்குதா? ஐயா நாளைக்கு வேண்டாம். வேப்ப மரம் இருந்தா வேப்ப மரம் இருந்தா ஒரு 4 அடி கம்மி நான் ஒன்று வாங்குறேன். 2 சேர்த்து நட்டு வெயில் டைம்ல சாமி. இப்போ நட்டு ஒன்று ரெடி ஆயிடுச்சு சாமி. இன்னொன்று 2 சேர்த்து வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம் சாமி. வேப்பங்கன்னுலாம் அவ்வளோ வேகமாக வளராது. சரி வேகமாக வளர்ற மாதிரி இப்போ நீங்கள் அங்கே உட்காந்து குறி சொல்லலாம் தானே? இல்லையா நான் ஆட்டோமேட்டிக் நான் ரெடி ஆகிட்டேன் சாமி. நீங்கள் ரெடி உங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகணும் தானே? வேப்பங்கன்று உடனே வளராது. சரி எதனா வேகமாக வளர்ற மாதிரி ஒரு கன்று வாங்கி நடுங்க. சரிங்க. அரசங்கண்ணு அரச மரம் இதுக்கு செட் ஆகுமா பாருங்க. சரி புளியாங்கன்னுனா செட் ஆகும். புளியங்கன்று வேண்டாம் வேணாம். வேப்ப மரம் மேலே எப்போ உடச்சி விழுன்னு தெரியாது. ஆமாம் அரசங்கன்று இல்லைன்னா அரசங்கன்று வாங்கி கொடுங்க. வேப்பங்கன்று வாங்கி. சரி. புங்க மரம் வாங்கி ஓகேவா? புங்க மரம் இல்லை நீங்கள் போன நாட்டில் எந்த நாட்டில் வந்து நல்லா படர்ந்து ஒரு மரம் இருக்குது? ஐயா காஷ்மீரில் இருக்குது. அதான் காஷ்மீரில் வந்து ஆப்பிள் மரம் ஆரம்பிச்சு. காஷ்மீரில் இந்தியாவை தாண்டி காஷ்மீர்ல இருக்கா? அங்க இருந்துச்சுன்னா நைட் ஒரு யோசனையா இருக்கு. ஏன்னா வர்ற பக்தர்களும் ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு சாப்பிட்டு பறிச்சு எடுத்துட்டு போட்டோம். அது ஒரு 3 மாசத்துல வளர்ந்துரும். அந்த மரம் வந்து இங்க நட்டு. ஆமாங்க ஐயா. காஷ்மீர் மாதிரி இங்க ஆப்பிள் மரம் நட்டு பக்தர்கள் போகும்போது பறிச்சு எடுத்து சாப்பிட்டு. அதான் ரொம்ப நாளா ஒரு ஆசை. அவரு ஏதோ கேட்கிறாரு பாருங்க. சொல்லுங்க ஐயா. இலை உதிர காலத்துல எல்லா மரத்துலயும் இலை உதிரும். சரி அந்த புங்க மரத்துல மட்டும் இலை உதிருமா? உதிராது. இல்ல அவரு புங்கங்காயை பறிச்சு சாப்பிட முடியாது, அதனால ஆப்பிள் மரம் நட போறாராம். இந்தியா ஆமா மக்கள் நடமாடும் போது சுத்தப்பட்டு சாமி. கிளைமேட் இந்த கிளைமேட் இல்ல அவர் பார்த்துப்பாரு. ஊர் பார்த்துப்பாரு. பூமி பார்த்துக்குமா? இல்ல ஐயா சுத்தி ஏசி போட்டுருவாரு. என்ன மாதிரி கிளைமேட்? இல்ல கேளுங்களா எப்படி அதை மரப்பா வளர்ப்பீங்க? அங்கிருந்து செட்டிங்கோட இருக்கு. செட்டிங்கோட பாரு, அவர் செட்டிங்கோட பண்ணுவாராம். கூட அவர் ரெட்டு போறீங்களா? கரெக்டா இருக்கும். இல்ல அவர் நிறைய கனவு இருக்காரு. நீங்க அவர் கனவுலாம் கேட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருக்க மாட்டீங்க, அவர் கூட போயிடுவீங்க. ஐயா அந்த ஐயா அப்படியே ஆபீஸ்க்கு வந்துருங்க. ஆபீஸ் எங்க இருக்குது? பெரிய கோயில் பக்கத்துல இருக்கு. ஆபீஸ் ஓபன் பண்ணி அந்த செருப்பு மிதியடி பாதுகாப்பு இருக்குது அதுவா? அது பக்கத்துல ஐயா சொன்னீங்களா? ஐயா நீங்க சரி சரி. ஓ அந்த மிதியடி பாதுகாப்பு படத்துல முடி காணிக்கை கொடுக்குற இடம் இருக்குது அதுவா? அங்க அடிக்கிறவங்க மொட்டை வச்சுக்கிறீங்க நீங்க. அந்த லேப்டாப்பை மட்டும் சொல்லிடுவாங்க. லேப்டாப்பா? அது எங்க இருக்குது? அது பக்கத்துல ஆபீஸ் இருக்கு. ஆமாங்க 2 ஆபீஸ். உங்க சம்பந்தப்பட்ட எல்லாமே அவரை விசாரிச்சா தெரியும். அவருக்கு மட்டும் வேற யாருக்கும் தெரியாது. நீங்க அப்ப என்ன பண்ணாலும் ஐயா விசாரிச்சுக்கலாம். ரைட்.
ஆள் அனுப்பி விட வேண்டியதான். நம்ம பேர் வந்தாங்களே யாரா ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு வந்துருவோம். இருங்க வரேன் எடுங்க வரேன். யாரா ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா பக்கத்துல தானே, அதுவும் 50 அடி கூட இல்லை. அப்படியே இங்க இருந்து சாப்பாடு வாங்க. புருசிலி வந்தாரு, இப்போ வாங்கிட்டு வேணா வாங்கி வந்து கொடுக்க போறாரு. உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரு பாருங்க. அவர் வந்து வாங்கிட்டு வந்து பசி கொடுக்கும். உங்களை வேற எங்க பார்த்தேன் நான்? எங்க பார்த்துருக்கேன் உங்களை? அங்கே ஹோம்ல தான். ஓம்ல அப்புறம் வேற அந்த இதுல பாத்ரூம்ல உட்காந்துருந்தேன். ஒரு மாதம் வேலைக்கு உட்காந்துருக்கோம் நாங்கள். ஓ அந்த காலேஜ் அந்த பக்கத்தில் இதுக்குமா. ஓகே ஓகே. இங்கே உட்காந்துருக்கேன். ரெண்டு ஒன்று போதுமா? ஏமாண்ணா நமச்சிவாய நமக. வாங்கி கொடுங்க ஐயா. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுண்ணா. வாங்க ஐயா. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. 2. அவ்வளோ தர்பூசணி வேஸ்டா போகுது. ஏன் வெயில்? ஏன் அது பிரிச்சு யாருக்குன்னா போற வரவங்க எங்க வீடு சாமியாருங்க கூட்டினா கூட ஒரு புண்ணியமா போயிருக்கும்ல. எவ்வளோ தர்பூசணி தெரியுமா வீணா போகுது. வாங்க ஐயா 2 கொடு வாங்கிக்கிறீங்க. ஓம் நம சிவாய. ஹலோ வாங்க, ஒரு சாப்பாடு ஒன்று கொடுத்துருங்க. வெளி கடிச்சு. ஹலோ சாப்பாடு கொடுங்க. குட்டி பாப்பா யார்கிட்ட நீ கேட்குற? போலாங்களா ஐயா? என்னம்மா பார்வை தெரியாதுங்களா? சாப்பிட்டீங்களா? கரெக்டுங்களா? கொடு. நேற்று கொடுத்துட்டு போனேன். உங்க வீட்டுக்காரர் யார்? அவர் கூட இருந்தாரு. யார் அவரு? சொன்னாரு சாப்பாடு வந்தா இழுப்பு அப்படின்னு எங்க போய் படுத்து. சரி அவர் யாருமா? என்ன வேணும் உங்களுக்கு? தெரிஞ்சவர். சரி அவரு நான் நேற்று வாங்கி கொடுத்தாருல. சரி நீங்க இன்னைக்கு சாப்பிட்டுருப்பீங்க போலது நினைச்சேன் நான். இல்ல சரி வந்து சொன்னாரு. நாங்க நைட்டு கிரிவலம் போனோம் 2 பேரும். சரிங்கம்மா. அதனால சாப்பிட்டு வச்சிருக்கேன். பாரு ஓரளவுக்கு தெரியுமா? சுத்தமா தெரியாதுங்களாம்மா? கொஞ்சம் பரவாயில்ல சார். நானும் டிடெக்டிவ் இன்டர்நேஷனல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எங்கம்மா? டிடெக்டிவ் இன்டர்நேஷனல் உளவுத்துறையில ஒர்க் பண்ணிட்டு. சரிங்கம்மா. வந்துட்டு ஃபியர் தான் எனக்கு இந்த மாதிரி. ஓ எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? எந்த இடத்துல? உளவுத்துறை. அதான் உளவுத்துறை இங்கே சென்னையிலேயே? டெல்லி டிடெக்டிவ்ல. சரிங்கம்மா. பார்வை திறன் வந்து கம்மியா இருக்கு சார். 2 பேருக்கும் கொடுத்துருக்கீங்களா? ஒரு ஆளுக்கு இல்ல இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன். வெளில போயிருக்காருங்களா அவரு? ஆமா தரேன். வணக்கம் வாங்க. இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. நமச்சிவாய். சந்தோஷமா. நமச்சிவாய். நமசிவாயம்மா. ஆ சரி சரிண்ணா வா. சரிங்கம்மா டெய்லி கொடுத்துட்டு போக சொல்கிறேம்மா. சரிங்க. நீங்கள் சொந்த ஊர்? சென்னை. இல்லை இங்கே கிரிவலத்துக்காக வந்திருக்கீங்களா? நான் இப்போ இந்த காலில் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. அதனால அந்த கால் வலி போகிறோம். வீட்டில் இருந்தால் தனியாக இருக்கேண்ணா. எங்கள் வீடு சென்னையிலேவா? சென்னையில் அண்ணா நகர். சரிங்கம்மா இந்தாங்க வச்சுட்டேம்மா. அதுங்க வச்சுட்டேன் பை. சரிங்கம்மா. நமச்சிவாய். நமச்சிவாய். ராணுவத்தில் போறீங்களா? வீட்டில் 4 பேர் போயிட்டாங்க. என்ன ஏன் என்ன? வாங்க வா. இங்க வா. அந்த இது கொடு. வாங்க வா. இங்க வா. வாங்க வா. இந்த பாருங்க
இங்க பாருங்களா, இப்ப கொடுக்குறேன், எங்க போய் சாப்பிடுதுன்னு பாருங்க. இல்ல இல்ல அப்படியே கேட்டுட்டாலும் இல்ல அப்படியே கேட்டுட்டாலும் இங்கே இரு. ஓனர் பாரு என்ன சொல்றாரு, அப்படியா போடு, இப்படியா போடு, அங்க போடு, இங்க போடுன்றாரு. ஆனா நீ எங்க சாப்பிடு. அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா பாருங்க இவ்வளோ காய் வேஸ்டா போயிடுச்சு. ஒரு சாப்பாடு கொடுத்துரு. என்ன குட்டி குட்டி குழந்தைகளை அமிச்சுங்கிறாங்க இன்னைக்கு பூரா. இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களை அமிச்சுங்கிறாங்க. படிக்கிற வயசுல லட்டு ஒரு சாப்பாடு கொடு, ஒரு சாப்பாடு கொடு, ஒரு சாப்பாடு. இந்தாடா, தேங்க்யூ. போயிட்டு போகலாங்களா? அவருக்கு கொடுத்துருங்க. ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு ஐயா 200 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாரு. 50 பேருக்கு ஒரு அம்மா அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நமச்சிவாய. வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள், நீடூடி வாழணும். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. நமச்சிவாய. ஐயா வாங்க வாங்க கொடுங்க வாங்க. நமச்சிவாய. தீபாவளி பொங்கலுக்கு பிறந்த நாளைக்கு துணி எடுத்து கொடுக்குறேன் எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு. இவரு இன்னொருத்தர் இல்ல, அப்பப்ப சட்டை கூட எங்க போறது நான். 3-4 வாட்டி கொடுத்துட்டு மாமா சட்டை. அன்னதானம் வர்றது எடுத்துன்னு வர்றதே பெரிய விஷயம். 10 நாள் வருது, மீதி நாள் எல்லாம் அன்னதானம் நம்ம போட்டு எடுத்துட்டு வர நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் கொடு, ஒரு பொருள் கொடுத்தா என்ன பண்ண முடியும்? ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய. வாங்க 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 வாங்க. நமச்சிவாய. 1 நமச்சிவாய. தாத்தா சாப்பிட்டீங்களா? 1 மட்டும் கொடு. வாங்க ஐயா, வாங்க ஐயா. சரிங்க. ஏன் நான் அதான் அந்த பக்கம் வரேனே. சரி 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 சரிங்க ஐயா. இன்னொரு ஷாப்பிங் போயிட்டு சரிங்க சரிங்க. ஓ, நான் 5 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம்ல, இவ்வளவு பேர் கொடுத்துட்டு இருக்கோம்ல, தினசரி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம்ல இவ்வளவு பேருக்கும். ஒரு நாள் கூட நிறுத்தாம நாங்களே இல்லைன்னா வெளியில எங்கன்னா போனா கூட யார் மூலியமா சாப்பாடு இங்க வந்துருவோம். ஆமா, மாமா கொடுக்க வச்சிருவேன், மச்சானை கொடுக்க வச்சிருவேன், யார் மூலியமா கொடுக்க வச்சிருவேன். வாங்க வாங்க. ஓம் நம சிவாய. எத்தனை ஐயா? தாத்தா வா தாத்தா. என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தா? என்ன தாத்தா சொல்ற? மேல்மா எத்தனைப்பா வேணும்? சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? ஒண்ணா? என்னங்க ஐயா கொடுத்துறீங்களா? ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. உங்களுக்கு 2? என்ன தாத்தா? சாப்பிடு தாத்தா, சந்தோஷமா சாப்பிடு. சாப்பிடு 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 சாப்பிடு. சாப்பிடுப்பா.
ஐயா ஐயா அங்க வாங்கிக்க போ, வாங்கிட்டு வாங்க போங்க. அவர் டெய்லி வருது ஐயா. அது டெய்லி பரவாயில்ல. நீங்க ஐயோ நான் உங்களை வாங்கி சொல்ல, அவங்க வாங்கிட்டு வாங்க பாவம். ஒண்ணு கொடுங்க நீங்க அப்புறமா ஐயா அவங்க தப்பா நினைச்சுவாங்க, போங்க வாங்குங்க ஐயா. முக்கியம் அது முக்கியம் கிடையாது. எப்போ வருவாங்க ஐயா அப்படி இல்லை ஐயா, அவங்க மனசு கஷ்டப்படும் ஐயா. சொல்ல அவங்க மனசு கஷ்டப்படும் ஐயா. ஆமா இவன் டெய்லி வரவங்க ஒரு நாள் அது ஓகே ஐயா, அவங்க ஒருத்தன் கொடுக்கணும் வந்து அவங்க மனசு கஷ்டப்படாதா? தப்பு ஐயா, தினம் போடுறதா எங்களுக்கு முக்கியம். அது ஓகே ஐயா, நான் டெய்லி கொடுக்குறேன். அதுக்காக வந்து அவங்க பாவம் லைன்ல நின்றுட்டு அந்த லைன்ல இருந்து வந்தா தப்பா நினைப்பாங்கல்ல. சரி, கொடு 2 கொடுத்துரு. நான் ஆமா ஆமா சார். கொடுங்க 2. அவங்க தான் கொடுக்குறாங்களே, வாங்க. எங்க வாங்கினா என்ன, சாப்பாடு வயிற்றுக்கு தானே போகுது. ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க? ஒன்று கொடுத்துருங்க ஐயா. ஐயா ஒன்று கொடுத்துருங்க. கால் பத்திக்கிட்டு போ, அங்கே போய் தரந்தாத்தா போ தாத்தா. அப்படி மேலே இல்லை, கால் பத்திக்கிட்டு இப்போ தரேன். இருந்தேன் எத்தனை 2 ஒன்று குத்துறா டக்குன்னு கால் பத்திக்கு குடுறா. என்னைக்கு ஒன்றாலும் கொடுக்குறாங்க ஐயா பாவம். ஆனால் அவங்க எதிரில் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுது இல்லை அவங்கள பாவம். இன்னொன்று கொடுத்துரு, அது மாதிரி பண்ணக்கூடாது. தரம் தாத்தா ஏதோ கொடுக்கணும்னு வராங்கண்ணா ஐயா பண்ணுறது. சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க ஐயா? திருப்தியாக இருந்ததா? சரிங்க ஐயா. இன்னும் இருக்கு, இன்னொரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட கொடுத்தாதான் ஃபுல்லாக காலியாகும். மற்ற அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறேன். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஹாப்பிங்களா? ரொம்ப சந்தோஷம். சரிங்க. சாப்பாடு ஒரு செட்டு ஐயா, சாப்பாடு ஒரு செட்டு கொடு ஐயா. அவங்க வர சொல்லுங்க காரில் வருங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக்கு வாழ்க வளமுடன் ஐயா. அவருக்குங்க ஐயா. ஒரு செட்டு ஓம் அருணாச்சலேஸ்வராய நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஒரே நிமிஷம் இருங்க, படம் கொடுப்பா. நான் சாப்பாடாண்ணா வாங்க. அவருக்கு சாப்பாடு கொடுத்துருப்பா. ஐயா எத்தனை சாப்பாடு ஐயா வேணும்? ஒன்று. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமச்சிவாய. வாழ்க வளமுடன் ஐயா. நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி ஐயா. மீட் பண்ணலாம் மறுபடியும். நமச்சிவாய. சந்தோஷம். வாங்க ஐயா. வராங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். கொடுத்துரு. சாப்பிட்டாரா நேற்று? வாங்க. சாப்பிட்டீங்களா நேற்று? 6 சாப்பாடியா? இவன் நேற்று கொடுத்த உணவை இவன் அருந்தினாரா? இவன் என்ற பாடம் 2ஆம் பாடம். நாங்கள் 4ஆம் பாடத்தில் இருக்கிறோம். நீங்கள் தானே கூறுவீர்கள். நாங்கள் 4ஆம் பாடத்தில் இருக்கிறோம். அது 2ஆம் பாடம். இவன் என்பது 2ஆம் பாடம். தற்போது நாங்கள் என்பது 4ஆம் பாடம். இப்போ நீங்கள் என்று கூற வேண்டுமா, நாங்கள் என்று கூற வேண்டுமா? நாங்கள் நீங்க சொல்றீங்களா, அப்படி சொல்லணுமா, நீங்களும் சொல்லணுமா? அது உங்கள் விருப்பம். நாங்கள் 4ஆம் பாடத்தில் இருக்கிறோம். சரி. நீங்க தானே ஒண்ணு கேட்டீங்க. எத்தனை வேணும் ஐயா?
பார்க்கலாம். நமச்சிவாய் போயிட்டீங்கண்ணா. ஒன்று எத்தனை வேணும் உங்களுக்கு? நீங்கள் பசி அளவு கொடுப்பீங்களா? உங்களுக்கு பசி அளவு எவ்வளோ? 6 டப்பா. நேற்று சாப்பிட்டீங்களா? கடந்த நொடி குப்பை, அதையால் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. கடக்கின்ற நொடி தான் நிஜம். கடக்கக்கூடிய நொடி இருள் சூழ்ந்து அடர்ந்த காடு. நேற்று என்ன பண்ணி நாங்கள் கடந்த நொடி விட்டோமே. கடந்த நொடி வந்து குப்பை, அதை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. நினைவு ஒரு கொடிய நோய். இப்போதைக்கு என்னவோ அதை நாங்கள் கேட்கிறோம். கொடுத்தால் கொடுங்கள். கொடு சாப்பிட்டோம். நேற்று சாப்பிட்டாருங்களா ஐயா? சந்தோஷம். இந்தாங்க அப்படியே ஒரு சொட்டு கொடு. கொடு. போதுமா? போதும். நாங்க ஐயா புரியல. என்ன ஐயா இப்போ சாப்பிட்றாருங்களா? இதான் சாப்பாடு. நாளைக்கு நேரம் நீங்கள் வந்தால் உங்ககிட்ட சாப்பிட்றாரு. ஒரே ஒரு வேலை தான் சாப்பிட்றாரு. வேற யாருக்கிட்ட? ஓஹோ, சரி சரி. இந்த ஒரு வேலையிலே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. கீழே வைக்க மாட்டேன். வேஸ்ட் பண்ணுறது இல்லை. கிளியராக சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணுறதுல இல்லை. அதான் ஒரு வேலை தான் சாப்பிட்றாரு. எத்தனை பேர் சித்திரம் சுத்த போறானுங்களோ தெரியல. அதான் யோசிக்கிறேன். செல்வ கணேசன் 2 வருஷமா பார்த்தோம். வரோம் சுடுகாட்டிலேருந்து பார்த்தோம் வரோம். நாங்கள் 2 வருஷமா தானேம்மா 4ஆம் நிலைக்கு போயிட்டாரு. அப்போ 5, 6, 10 வரேன். நல்லா இருக்கிறீங்களா? ஓகே சார். சாப்பாடு இருக்கா? வாங்கிங்க, அப்படியே வாங்கிங்க. ஒரு சாப்பாடு கொடுத்தா அவருக்கு. ஒரு சாப்பாடா? நீ தானே சொன்னது பௌர்ணமிக்கு மட்டும்தான் அந்த பக்கம் எட்டி பார்ப்பான்னு. அம்மாசிக்கு வந்தேன் ஐயா. ஓ, அமாவாசை இன்னும் போலையா? போயிடுச்சுனா நாளைக்கு போடுவோம். எத்தனை தாத்தா வேணும்? ஒன்று. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணுங்க ஐயா? 2. வாங்க. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய நமக. 1 நமச்சிவாய. தாத்தா இன்னைக்கு 200 பேருக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க, 50 பேருக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க. மீதி எல்லாமே அண்ணாமலை உண்ணாமலையம் வந்து. சரிங்களா? அண்ணாமலையார் அருளால நல்லா இருக்கணும். எத்தனை வேணும்? 2 கொடுங்க. 2. எந்த சாமி அது? முக்கால போட்டு மரத்தை எழுதியா? ஏன் அவர் வரமாட்டாரா? அவர் சார் உட்காந்துருக்காரு. அவர் கொடுத்துட்றேன். ஏன்னா கை கால் முடியாதவங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். இங்க யாரும் கடவுள் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுங்க. போயிட்டு வாங்க. 2 தானே? ஆமா ஐயா. அதுவே நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஐயா ரைஸ் இதுனா வெரைட்டி ரைஸ். வெரைட்டி ரைஸ் கொடு. நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. 2. 2.
தயிர் எத்தனை இது இன்னும் போடுறதுக்கு? நமச்சிவாய. எத்தனை? 2. எங்க போயிருந்தா நேத்து இல்லையா? எங்கேயோ இது தட்சணான்னு சொல்லி கிளம்பணும்னு கேள்விப்பட்டேன். இப்படி வாங்க. எத்தனை? 1. நமச்சிவா. எத்தனை? 1. ரசம் இல்லை ஐயா, காரக்குழம்பு சாப்பாடு. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. நேற்றுலாம் இவ்வளோ பேர் காணோம், எங்கே போயிருந்தீங்க? அதான் எவ்வளோ? 1000 ரூபாவா 2000 ரூபாவா? எவ்வளோ கொடுத்தாங்க ஐயா? 500 ரூபாய். வேஷ்டி கொடுத்தாங்களா? யாரா இறந்துட்டுது? எந்த ஆசிரமத்துக்கு? ஓஹோ, ஹாஸ்பிட்டலில் சேர்த்து. ஓ அவங்களா? எந்த ஆஸ்பத்திரியில் இருந்தார்? விஜய் பேர் கொடுத்துட்டு தரேன். எத்தனை வேணும்? 1. அடக்கம் பண்ணியாச்சா? சிவாய. இப்படி யாருன்னு பார்க்குறேன். அங்க யாரு பார்க்க போறேன்னு மேல இருக்காரு. அவங்க இறந்தவங்களை பார்க்க போறீங்களா? அங்க இருக்கிறவங்க இறந்தவங்க அல்ல, அது முகம் மூடியாச்சு. பார்க்கணும். மேலே தங்கி இருக்கிறாங்க இல்லைங்க ஐயா, அவங்களுக்கு உடம்பு சரியாதுன்னு சொல்லிட்டு ஜிஹெச்ல சேர்த்தாங்க. அங்க இறந்துட்டாங்க. ஓம் நமச்சிவாய நமக. இறைவா, ஓம் நமச்சிவாய நமக. இறைவா, இது விட்றா. வாங்கிக்கோங்க ஐயா. நமச்சிவாய. வாங்க ஐயா. நமச்சிவாய. வாங்கிக்கோங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? சரி சரி. ஆள் இங்கே தான் கேட்குறேன். எங்க ஐயா போறேன் நானு? ஐயப்பன் கோயிலுக்கு இப்பதான் ஐயா போனேன். வாங்க ஐயா, வாங்கிக்கோங்க ஐயா, வாங்கிக்கோங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. ஏன் அந்த அக்கா வரது இல்லையா? பாத்ரூம் திறக்கத்தே இல்லையா? தண்ணி இல்லை. மோட்டர்ல தண்ணி வரல, போர்ல. அட கடவுளே. நீர்வளம் பார்த்து தானே பாத்ரூம் கட்டியிருப்பாங்க. மோர் வாங்கிக்கிறீங்களா? மோர் கொடு. அவருக்கு ஒன்று கொடுத்துருங்க. ஐயா வாங்க, அவருக்கு ஒன்று கொடுங்க. கால் வலிக்குதா? ஐயோ. ஆஹா, சேர்ந்துட்டியா? என்ன சம்பளம்? நீ தான் புச்சா போய்கிறியா? சரி. எங்க சகுப்பு சோப்பாக்குது? கட்டப்பை எங்குதுங்க? எங்க சவுப் சோப்பா? 8 சொல்றியா நீ? இன்னொன்று சாப்பாடு கொடு.
शिव अरुणाचला अरुणाचलमेन अहमे निனைத்தவரகத்தை வேறுபாய் अरुणाचला அழகு சுந்தரம் போலவும் நீயூற்று அகிலமாயிருக்கும் அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अहं तुहं दीप्तुं अहदुहै शिवय अमृतगन्धुं अरुणाचला आरे काविनि आंदरे अहतिल अखिलं पडितिडुं अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला इप्पडितम उन्नये निனைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சலா நீங்கிடும் மண்ணை பெரிதொரு துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला उन्नये माற்றி ஓடாதுலத்திலே முருகியிருப்பாய் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचला இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला மைமுல தெளிவர் அகத்தினி புகும்போது அகத்தினியோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை கொடுத்தவர் வருவார் சூரே இது அருணாச்சலா अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला அருணாச்சலா ஓவை போலென துன்னருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா காலம் இருந்து போட்டவனை விடாமல் கலந்தெனும் இருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா திரியுருவாகிய திருப்பை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா திருமேலெங்கும் இடரொளி மணியன் திருமலை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல புத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தார் குரு குருவாய் ஒளி அருணாச்சல குருவாய் கண்ணிய கொடுமையை பராத குருமென்னை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல எங்கிலும் மஞ்சியை கொஞ்சமும் இறங்கியை அஞ்சலென்றே